ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கீரையை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கீரைக்கு வந்து நான் 100% வந்து கேரண்டி வாரண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே நான் தருவேன். ஏன்னா அப்படி வந்து இந்த கீரைக்கும் எனக்கும் வந்து ஒரு கதை இருக்குது. என்னென்னா, எனக்கு பயங்கரமான அல்சர் இருந்துச்சு. அப்படியே வாயெல்லாம் புண்ணு வந்துடும். பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப அல்சர் குடலெல்லாம் அப்படியே ரொம்ப புண்ணாயிட்டு எதுவுமே சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த கீரை தான் வந்து கொண்டு வந்து தருவாங்க. அது என்ன கீரை அப்படின்னா, மிளகு தக்காளி கீரை தான். ஸோ இந்த கீரையை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் எடுத்து சாப்பிட்ருங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு நல்ல புண்ணாற்றக்கூடிய குணம் கொண்டது. ஸோ நல்லா சாப்பிடுங்க. இதை வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா, அப்படியே இலைங்கள எல்லாம் கிள்ளி அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்றலாம். இல்லை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு காலையில் வெறும் வயித்துல குடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போதெல்லாம், இந்த கீரையை வந்து எடுத்துக்கும் போதெல்லாம் எந்த ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றலாம் இல்லை, எல்லாமே சாப்பிட்லாம். வேணும்னா இந்த புளி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சாப்பிட்லாம். நீங்கள் வேணால் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கீரையை நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. நீங்களே வந்து எங்கேன்னு பார்த்து தேடி எடுத்து சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கீரை. இந்த கீரையை பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டிலையே நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து வளர்த்து சாப்பிடுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அடிக்கடி புண்ணு ஆகிடுது, வாயெல்லாம் புண்ணு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டே இருங்க. கண்டினியூஸாக சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரொம்ப அல்சராக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து கண்டினியூஸாக 1 மந்த்து தாங்க சாப்பிட்டேன். 1 மந்த்துக்கே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. கிடச்சதுன்னு இல்லை, சரியாக ஆயிடுச்சுங்க அது. அப்புறம் நான் நார்மல் ஆகிட்டேன். மற்றபடி எல்லாத்து மாதிரியும் நானும் எல்லாமே டீ, காஃபி ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். டீ கூட குடிக்க முடியாது. அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சாப்பிடுவேங்க. அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா கூட நமக்கு சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கீரையை வந்து தருவாங்க. ஏன்னா இது வந்து புண்ணு ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீரையை வந்து நம்ம நிறையா எடுத்துக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸும் ஆகாது. இது வந்து கண்டிப்பாக புண்ணு ஆற்றும். நீங்கள் நான் சும்மா மற்றவங்க சொல்கிறாங்க அதை வச்சு நான் சொல்லலைங்க. கண்டிப்பாக இது நான் வந்து அனுபவித்த உண்மை. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்படி ஆணித்தரமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை இதை கண்டினியூ பண்ணி அதாவது சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கீரை பார்த்திங்கன்னா அடிக்கடி பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாயிலெல்லாம் நாக்கில் வந்து ஒயிட்டாக ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ஆகும் பார்த்திங்களா. அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது இந்த கீரை வந்து பறித்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க இந்த கீரையை அப்படின்னா, மதியமே அந்த புண்ணு வந்து அப்படியே சரியான மாதிரி அந்த ஒரு மரமரப்பாக வர மாதிரி இருக்கும். மரமரப்பான மாதிரி அந்த புண்ணு மட்டும் தனியாக மரமரப்பான மாதிரி சரியான மாதிரி ஃபீலிங் இருக்கும். நீங்கள் இந்த கீரையை வாயில் போட்டு அடக்கி அந்த புண்ணு இருக்கிற இடத்துலலாம் இந்த சாறு படும்போது அந்த புண்ணெல்லாம் அப்படியே மரமரத்து போயிடும். ஓகே, பாய்.